சந்திரயான் 3 சேட்டலைட்டை பற்றி பார்ப்போம். நிச்சயமாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த சந்திரயான் 3 நிலவிற்கு அனுப்பப்பட்ட நாள் எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 14, 2023. எந்த ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டதுன்னா LVM-3. இதுக்கு வேறு என்ன பேர் சிறப்பாக அழைக்கிறாங்கன்னா குண்டு பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து தான் இந்த ராக்கெட் நம்ம லான்ச் பண்ணோம். விண்கலன்கள் என்னென்ன இருக்குது இதுலனா 2 முக்கியமான விண்கலன்கள், ஒன்று ரோவர், அடுத்தது லேண்டர் அப்படி சொல்கிறோம். சந்திரயான் 3 ஆர்பிட்டர் ஏற்கனவே நம்ம நிலவில் சுற்றி வருது, அதனால தான் நம்ம திரும்பவும் அனுப்பலை. அதனால் 2 விண்கலன்கள் மட்டும்தான் அனுப்பியிருக்கோம், ரோவர் மற்றும் லேண்டர். சந்திரயான் 3யோடைய திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல். இவர் விழுப்புரத்தை சேர்ந்தவர், நம்ம தமிழ்நாடு. ஸோ லேண்டருக்கும் ரோவருக்கும் பெயர் இருக்குது. லேண்டருடைய பெயர் விக்ரம் எனவும் ரோவருக்கு பிரக்யான் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த சந்திரயான் 3யோட மொத்த எடை 3900 கிலோகிராம். இதோடைய திட்ட மதிப்பீடு 615 கோடி. ஸோ இது நம்ம சாதனை படிச்சிருக்கோம். ஏன்னா நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்த முதல் நாடு எதுனா நம்ம இந்தியா தான். விக்ரம் லேண்டர் நிலவில் தடம் பதித்த நாள் ஆகஸ்ட் 23, 2023. இந்த நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய இடத்திற்கு சிவசக்தி முனை என பெயர் வைக்கப்பட்டது. சந்திரயான் 2 தரையிறங்கி நொறுங்கியிருந்த இடம் திரங்கா எனவும் அழைக்கப்படுகிறது. தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் 23 கொண்டாடப்பட உள்ளது. நிலவின் தென் துருவம் ஆய்வு செய்ய லூனா 25 அப்படின்னு ரஷ்ய நாடு ஏற்கனவே அனுப்பியிருந்தாங்க. நான் அந்த திட்டம் தோல்வி அடைந்தது. அதனால தான் நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்த முதல் நாடு என்ற சாதனையை நம்ம இந்தியா பெற்றுள்ளது. தேங்க்யூ.